திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் திருச்சி மாநகர மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். நேற்று ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த சூழலில் இன்று திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள், உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் தேர்தல் தோல்வி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன், KP முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் எதிர்க்கட்சி அதிசயம் எழுந்தது. இதனால் கட்சிக்குள் பல்வேறு குழப்பங்கள், கேள்விகள் எழுந்தன. அதன் தொடர்ச்சியாக கட்சியில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் மற்றும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்.